வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இந்த காட்டன் சாரீக்கு நம்ம சூப்பராக டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து முந்தியில் க்ரீன் கலர் இருக்குது. க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்து தனியாக தான் எடுத்திருக்கோம். ஆனால் நம்ம தைக்க போகிறது வந்து சாரீ அட்டாச் ப்ளவுஸ் மாதிரி நம்ம கைக்கு பார்டர்லாம் வச்சு சூப்பராக ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கைக்கு பார்டர் வைக்கிறது தனி வீடியோ போட்டிருக்கேன், நான் பார்த்து கற்றுக்குங்க. அதுக்கு கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறதும் தனியாக சொல்லியிருக்கேன். இப்போ நெக்கு வந்து அளவெடுத்துக்கோங்க. நெக்கோட உயரம் வந்துட்டு 9.5 இன்ச்சு, 9 இன்ச்சு அளவு, அரை இன்ச்சு சேர்த்து 9 வச்சுருக்கேன். அது ஏன் அரை இன்ச்சு சேர்க்கணுன்னா, நெக்கு கொஞ்சம் இது டிசைன்னால கொஞ்சம் லோ நெக்குன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அரை இன்ச்சு சேர்த்துருக்கேன் நான். அரை இன்ச்சு சேர்த்துட்டு உயரம் வந்து 9.5 இன்ச்சு, அகலம் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது நெக்கு கட் பண்ணாமல் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு கேன்வாஸ் கிடையாது, வெறும் சில்க் காட்டன் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஆனால் கேன்வாஸ் வச்ச மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் நெக் போட்டுடலாம். ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து லைட்டாக வளைச்சி விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி வளைச்சிட்டு நான் வந்து இது காப்பி கலரு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து 3 இன்ச்சு நெக்கோட அகலம், நான் வந்து 4 இன்ச்சு வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது டபுள் கிளாத் வச்சு சும்மா ஓடு தையல் போட்டு வச்சுருக்கேன். 4 இன்ச்சு அகலம் வச்சு பாக்ஸ் மாதிரி கோடு போட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து ப்ளெயின் பீஸாக அப்படியே ப்ளவுஸில் போட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு இன்ச் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து அளந்து காமிச்சிட்றேன். சும்மா நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி தான். இதான் நம்ம நெக்கோட அகலம். கீழே வந்து 9.5 நெக்கோட உயரம். நான் எவ்வளோ வச்சுருக்கேன்? 10.75 வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட்டுட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது? 1 இன்ச் அளவு தான் இருக்குது. நம்ம தைச்சி திருப்பினா 3/4 இன்ச்சு தான் வரும், சரியாக இருக்கும். நீங்கள் 4 இன்ச்சு வச்சு இப்படி வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு வந்துடும். அதே மாதிரி உயரமும் 1.5 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி தைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி தைச்சி பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த ஓரத்தில் மட்டும் லைனிங் ஓடு தையல் போட்டுக்கோங்க, இந்த ஓரத்தில் மட்டும். இப்போ ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. நம்ம ப்ளவுஸில் வச்சு லைனிங் வச்சிட்டேன் நான். அதாவது ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் ஃபுல்லாக நான் லைனிங் வச்சிட்டேன். வச்சுட்டு உள்பக்கம் லைனிங் பக்கம் இந்த பீஸை அடித்து நம்ம வெளிப்பக்கம் திருப்ப போகிறோம். கரெக்டாக ஷோல்டர்லேருந்து வச்சுக்கோங்க. ஷோல்டருக்கு நம்ம 3 இன்ச்சு வச்சு அடையாளப்படுத்தணும்ல, அந்த அடையாளத்துலேருந்து வச்சுக்கோங்க. நல்லா வச்சுட்டு கரெக்டான அளவு வச்சுட்டு ஓடு தையல் கூட போட்டுக்கோங்க. கரெக்டான அளவு வச்சு ஓடு தையல் போட்டுட்டு இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். கரெக்டாக அந்த சென்டருக்கு நேராக வச்சுருங்க, நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு நேராக வச்சுருங்க. ஃபுல்லாக நான் ஓடு தையல் போட்டிருக்கேன். இந்த பக்கம் ஷோல்டரு அந்த பக்கம் ஷோல்டர் எல்லாம் நான் அளந்துட்டேன், சரியான அளவில் இருக்குது. சும்மா டேப்பு வச்சு பார்த்துக்கோங்க, எங்கிட்டாச்சும் கூட குறையா இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். இது கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுக்கு பயப்படுறவங்க இந்த மாதிரி கூட தைக்கலாம், நமக்கு ஈஸியாக தான் இருக்குது. நானும் ஃபஸ்ட் டைம் தான் இதை ட்ரை பண்ணுறேன், உண்மையை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நானும் என்ன பண்ணாலும் நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக உண்மையை சொல்லிடுவேன். நான் இந்த டிசைன் இந்த மாதிரி நான் தைக்கிறது வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், ஆனால் சூப்பராக வந்துருச்சு. அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், செமையாக வரும். இப்போ இது நீங்கள் அடித்து திருப்பிட்டு ஒரு பைப்பிங் வச்சு ஒரு லேஸு கொடுத்துட்டிங்கன்னா கூட அப்படியே ஒரு டிசைன் மாதிரி ஆகிக்கும் உங்களுக்கு. இப்போ கரெக்டான அளவில் நம்ம ஒரே மாதிரி தைச்சிட்டு எடுத்து வந்துடலாம்.
கரெக்டாக நீங்கள் தைக்கிற தையல் ஒரே அளவாக தைச்சிக்கோங்க. இப்போ ஒரே மாதிரி தைச்சிட்டு மறுபடியும் கூட டேப்பு கூட வச்சு ஷோல்டரு இதெல்லாம் கூட செக் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒட்டவே கட் பண்ணிடுங்க. நம்ம திருப்பி ஒரு தையல் போட போகிறோம். நான் இது வந்து சில்க் காட்டன் வந்து 2 டபுள் கிளாத் எடுத்திருக்கேன். சாரீ கிளாத்து கூட யூஸ் பண்ணலாம் இதுக்கு. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. இது கட் பண்ணுறது எதுக்குன்னா, நீங்கள் திருப்பி வந்து தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு நல்ல லூஸ் கொடுக்கும் நெக்கு. நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார் நெக்கு, பாக்லெத்து, இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி தைங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து அது கழுத்து நல்லா லூஸ் கொடுக்கும். உங்களுக்கு டைட் இல்லாமல் இருக்கும் தைக்கிறதுக்கு ஃப்ரீயாக. இப்போ வந்து நம்ம திருப்பி காப்பி கலர் நூல் போட்டுட்டு எட்ஜிலே தையல் போட்டுடலாம். திருப்பி நூல் மாற்றிக்கோங்க. காப்பி கலரு அந்த எட்ஜிலே தையல் போட்டு வாங்க. க்ரீன் கலர் வெளியில் தெரியக்கூடாது. க்ரீன் கலர் வெளியில் தெரியாமல் தையல் போட்டு வாங்க. ஆனால் இந்த சாரீக்கு வந்து இந்த ப்ளவுஸ் ரொம்ப எடுப்பாக இருந்துச்சு. நான் கூட நினச்சேன் இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸு நல்லா இருக்குமா அப்படின்னு. அவங்க எடுத்து கொடுத்தப்போ வந்து யோசித்தேன். ஆனால் தைச்சி அதில் பார்டர் கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் செமையாக இருந்துச்சு. யாருமே நம்பவே முடியல, இந்த ப்ளவுஸு தனியாக தான் எடுத்தாங்களா அப்படின்ற நம்ப முடியாத அளவுக்கு செமையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி காட்டன் சாரீ எடுத்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் எடுத்து. ஆனால் அதிலே ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரி இல்லை அதே கலர் போட்டிருந்தா கண்டிப்பாக அந்த சாரீ அவ்வளோ எடுப்பாக இருக்காது. எட்ஜிலே தையல் போட்டுருங்க. க்ரீன் கலர் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கோங்க. இப்போ தைச்சாச்சு. தைச்சிட்டு நம்ம ஷோல்டரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கழுத்துக்கு நம்ம இதே மாதிரி கொடுத்துடலாம். ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கேனாச்சும் கூட குறையாக இருக்காது. சப்போஸ் இருந்துச்சுனால் நம்ம லேஸ் எடுத்து வச்சு தைக்கும் போது நமக்கு ஒரே அளவாக ஈவனாக வரணும். அதுக்காக சும்மா மார்க் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக மார்க் போட்டுக்கலாம். தெரிகிற மாதிரி போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம அது மேலே லேஸ் வச்சு தைக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முன்னாடி எடுத்துக்கலாம். முன்பக்கெல்லாம் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த கோட்டு மேலேயே ஒரு தையலை போட்டு விட்ருங்க. அப்புறம் நமக்கு விலகாமல் இருக்கும். ரெண்டாவது வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் நெக்கு. நம்ம அடுத்து லேஸ் வச்சு தைச்சாலும் உங்களுக்கு சுருக்கம் விழுகாமல் நீட்டாக இருக்கும். கரெக்டாக வச்சு ஒரே மாதிரி தையல் போட்டு வாங்க. இப்போ வந்து 2 டபுள் கிளாத் எடுத்திருக்கேன் நான். அந்த ரவுண்ட் நெக்கு நம்ம கட் பண்ணலாம் அந்த காப்பி கலரில் அதை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்து அந்த ஓப்பன் இல்லாத பகுதி அந்த பகுதியை இந்த பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டுடலாம். அதாவது இந்த பக்கம் வந்து உங்களுக்கு பிசுறு இருக்காது. இந்த பக்கம் நமக்கு ஓப்பனாக இல்லை, அது இந்த சைடு வச்சுருக்கேன் நான் ஓப்பனு. அந்த இடத்துல பிசுறு இருக்காது. நம்ம மடித்து தைக்கவும் தேவையில்லை, அப்படியே விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம தையல் போட்டுடலாம். 1/4 இன்ச்சில் பாதி அளவு தையல் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கும் நான் டபுள் கிளாத் தான் கொடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல ஓப்பன் இல்லை, பிசுறு தெரியாது. நம்ம ஒரே தான் அந்த ஓரத்தில் மட்டும் தைச்சா போதும். இதுக்கும் 1 இன்ச் வச்சு
அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம லேஸ் கொடுக்கும்போது ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு பைப்பிங் வச்சுட்டு நம்ம முன்னாடிக்கும் சேர்த்து கொடுத்துட்டோன்னா அப்போ முன்பக்கம் தனியாக பேக் சைடு தனியாக தெரியவே வாய்ப்பே இல்லை. நமக்கு வந்து இப்படி முன்னாடி பின்னாடி ஒரே அளவாக எப்படி தைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு யோசனை தான் வருமே ஒழிஞ்சு கண்டே பிடிக்க முடியாது. தனித்தனியாக நம்ம தைச்சிருக்கோன்றது தெரியவே தெரியாது. ஒன்றா எப்படியோ ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களுக்கு டவுட்டு வரும். அதனால் இந்த மாதிரி ஈஸியாக ஒன்றும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த பிசரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ப்ளவுஸ் கலர் காட்டன் ப்ளவுஸ் கலர் பச்சை கலரு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அடிப்பக்கம் கொடுத்து நான் பைப்பிங் வைக்கிறேன். பைப்பிங் வந்து நீங்கள் அந்த தையல் போட்டிருக்கீங்கள அந்த தையல் மேலே போடுங்க. தப்பி தவறி கூட கொஞ்சம் அந்த பக்கம் முன்ன பின்ன வந்துடக்கூடாது. தையல் மேலே போட்டிங்கன்னா தான் திருப்பி நீங்கள் உருட்டி தைக்கும் போது உங்களுக்கு தையல் வெளியில் தெரியாது. நம்ம வந்து பைப்பிங்க்கு போட்ட தையல் மட்டும் தான் தெரியும். இல்லைன்னா அது 2 தையலாக தெரியும் உங்களுக்கு. தள்ளி வந்துச்சுன்னா அந்த இடம் பைப்பிங்கும் சரியாக வராது, 2 தையலாக தெரியும். அது நல்லா இருக்காது. இப்போ நம்ம அப்படியே உருட்டி தைச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கிளாத்தில் நல்லா கையில் இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இறுக்கி பிடிச்சிட்டு உருட்டி தைங்க. நல்லா அப்படியே மிஷினில் கொடுத்துடலாம். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 தையல் போட்டுட்டிங்கன்னா அடுத்து அப்படியே நம்ம அதவே ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொண்டுட்டு வந்துடலாம். பைப்பிங் ஃபஸ்ட்டு ஒரு 2 குத்துறதுக்கு கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி நம்ம பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். அப்புறமா அடுத்து நம்ம ஈஸியாக உருட்டி தைச்சிடுவீங்க. நல்லா அழகாக மடித்து பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க. இது வந்து இப்போது இப்படியே கூட விட்டுடலாம், இல்லை வந்து ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம். ஆனால் பைப்பிங் வச்சிங்கன்னா அது ஒரு அழகு தான். இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். பாருங்கள், ஒரே மாதிரி அழகாக இருக்குது. அந்த கலருக்கும் இந்த கலருக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்குது. பைப்பிங்கும் அழகாக இருக்குது. அப்படியே மடித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. நான் மடிக்கிற மாதிரி மடிங்க. அதை மடித்து மறுபடியும் மடிச்சிடுங்க. அப்போ வந்து அந்த பிசுரெல்லாம் உள்ளே போயிடும். நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சிருங்க. அந்த வி நம்ம அடிச்சிருப்போம் இல்லையா, அதில் திருப்பி ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு முன்னாடி வரைக்கும் பைப்பிங் வச்சாச்சு. இதான் அதோட கை. சும்மா ஒரு கை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து எப்பயும் போல் மடித்து ஓடு தையல் போட்டேன். ஓடு தையல் போட்டதுக்கப்புறமா அந்த சாரியில் பார்டர் வெட்டி இந்த மாதிரி அந்த கரை ஓரத்தில் அது தெரியாத அளவுக்கு நம்ம வச்சு தைச்சிடலாம். இதுக்கு நீங்கள் நூல் காப்பி கலர் மாற்றிக்கோங்க. நம்ம எப்பயுமே அந்தந்த கலருக்கு நூல் மாற்றி பழகிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இப்போ க்ரீன் கலர்னால் க்ரீன் கலர் இதுக்கு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம தைச்சிடலாம். தைச்சிட்டு இப்போ மேலே வந்து மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். அப்படியே மடித்து ஒரு தையல் கொடுத்துருங்க. நல்லா கரெக்டாக வச்சு தையல் போட்டுவாங்க. போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நான் அகலம் 2 இன்ச்சு உயரம் 2 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம அந்த பூ மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். முக்கோணமாக மடித்து அதை இப்படி மடிச்சுக்கோங்க. கரெக்டாக பண்ணணும்.
ஒரு இதுவும் அந்த சைஸ் வந்து சரியாக இருக்கணும், அதோட அளவும் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் அளவு 2 இன்ச்சுன்னா 2 இன்ச் அகலம் 2 இன்ச் உயரம் கட் பண்ணிங்க, சமமாக கட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பண்ணுற டிசைனும் ஒரே அளவாக வரும். இல்லைன்னா நம்ம கூட குறைய கட் பண்ணால் அதுவும் சின்னது பெருசாக தான் வரும். அதனால் நீங்கள் கட் பண்ணுற அளவு சைஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாமே தைச்சிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து பண்ண உங்களுக்கு அழகாக வந்துடும். அதனால் வந்து ஒரு 4 பண்ணிட்டீங்கன்னாவே அப்படியே உங்களுக்கு பழகி போயிடும். எந்த ஒரு வேலையுமே நம்மளால் முடியாது எதுவுமே இல்லைங்க. எப்படி நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒன்று கற்றுக்கிட்டு இப்போ சமைக்க தெரியலைன்னா சமைக்க கற்றுக்குறோம். எந்த ஒரு வேலையுமே தெரியலைன்னா நம்ம ஈஸியாக கற்றுக்குறோம்ல, அது மாதிரி தான் இதுவும். தெரியலன்னா நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். முக்கோணமாக மடித்து இப்படி மாற்றி மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், அழகாக வந்துடுச்சு. இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு லேஸ் வச்சு ஃபஸ்ட்டு தைச்சிடலாம். இது கோல்டன் கலர் நூல் கூட மாற்றிக்குங்க. நான் காப்பி கலரே தான் போட்டு தைக்கிறேன். கை எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன் பார்டர் கொடுத்து. பொறுமையாக நம்ம அந்த தையல் போட்டோம் இல்லையா, அந்த தையல் மேலே வச்சு லேஸ் வச்சு தைச்சிட்டு வாங்க. தையல் மேலேயே லேஸ் வச்சு தைச்சிட்டு வாங்க. சப்போஸ் எங்கேயாச்சும் நம்ம கூட குறைய நம்ம மார்க் போட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கரெக்டான அளவில் நீங்கள் வச்சு தைச்சிட்டு வாங்க. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வந்து தைச்சிட்டு வரமே அந்த அளவு சைஸ் வந்து நமக்கு தெரியும். அடுத்தடுத்து சரி இது இந்த அளவு மேலே தைச்சிருக்க அளவு கீழே இருக்குன்ற ஒரு கெஸ்ஸிங் நமக்கு தெரியும் இல்லையா, அப்போ அது மாதிரி கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ இந்த லேஸ் தைக்கிறது வந்து முன்பக்கம் வரைக்கும் கொண்டு போயிடணும். அந்த ரவுண்டு கிட்டையெல்லாம் வளைவு கொடுத்து தைச்சிட்டு வாங்க. ரவுண்டு கிட்ட வளைவு கொடுத்து தைச்சிட்டு வாங்க. லைட்டாக ப்ளவுஸை இழுத்துக்கோங்க. நம்ம வந்து லேஸ் வச்சு தைக்கும் போது எப்போயுமே ப்ளவுஸை இழுத்து கொடுத்துக்கோங்க. இந்த லேஸ்க்கு வந்து ஃப்ளிட்ஸு வைக்க தேவையில்லை. ஒரு சில லேஸ் இருக்கும், அதாவது வந்து நமக்கு இழுத்து கொடுக்காத மாதிரி இழுத்து கொடுக்குற மாதிரி லேஸு சிலது இருக்குது. அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப சுருக்கம் வைக்க தேவையில்லை. லேஸு ப்ளவுஸு மட்டும் இழுத்து கொடுத்தா போதும். இப்போ அந்த ஷோல்டரில் நம்ம இந்த பிசுறெல்லாம் தெரியாமல் அப்படியே மறைச்சி கொண்டு போயிடலாம். அப்போ நீங்கள் வச்சு தைக்கும் போது உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதா, நம்ம தனியாக ஜாயின் பண்ணணுன்னு எதுவுமே தெரியாது. இப்போ முன்னாடி வரைக்கும் கொண்டு போய் நம்ம கட் பண்ணிடலாம். அப்படியே முன்னாடி மடக்கி அந்த உள்ளே கூட அந்த நம்ம வந்து சைடில் வந்து இந்த பீஸு கொடுத்துருக்கோம்ல, அதில் கூட மடக்கி விட்டுடலாம். இப்போ இந்த பீஸ் வந்து நான் கொஞ்சம் தள்ளி தான் கொடுக்குறேன். ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தான் கொடுக்குறேன். ரொம்ப நெருக்கமாக கொடுக்கல. 1/4 இன்ச் அளவு தள்ளி கொடுத்துட்டு வாங்க. பெரிய ஊசி வச்சுக்கோங்க, நல்லா உள்ளே தள்ளி தைச்சிட்டு வாங்க. நல்லா அந்த பிசுரெல்லாம் உள்ளே தள்ளி தைச்சிட்டு வாங்க.
நீங்கள் கேப் கொடுக்குறது வந்து ஒரே அளவாக கொடுங்க. சப்போஸ் கூட குறையாக இருந்தால் நல்லா இருக்காது. ரொம்ப நெருக்கமாகவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப தள்ளி தள்ளியும் இல்லாமல் நார்மலாக ஒரே அளவாக கொடுத்து தைச்சிட்டு வாங்க. நல்ல பெரிய ஊசி வச்சு அந்த பிசுறெல்லாம் தெரியாத அளவுக்கு உள்ளே தள்ளி வச்சுருங்க. ரெண்டாவது, நம்ம இந்த டிசைன் கொடுக்குறது வந்து ஒரே அளவாக இருக்கணும். நமக்கு வெளியில் தெரிகிறது வந்து ஒரே அளவாக இருக்கணும். சப்போஸ் உள்ளே தள்ளியும் ஒரு இடத்துல கூட குறையாக இருக்குது, சின்னது பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சத்தை கட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே கொடுத்துருங்க. இந்த டிசைன் வந்து முன்னாடி வரைக்கும் வச்சிடலாம். முன்னாடி வரைக்கும் கொடுத்துட்டு பாசி வச்சுக்கலாம். இது வந்து அப்படியே நீங்கள் லேஸ் வைக்காமல் இதை வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் லேஸ் வச்சிங்கன்னா சில மிஷினில் வந்து கொஞ்சம் தின்னாக இருந்தால் நகலாது. நம்ம இப்படி தைச்சிட்டு நம்ம உள்ளே தள்ளி பெரிய ஊசியில் அமுத்திட்டு தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு சைஸும் மாற மாட்டேங்குது. அதாவது வந்து தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த பீஸு கொடுத்து தள்ளி தள்ளி தைச்சிட்டு வந்துட்டு அதுக்கு மேலே லேஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தெரியும். நீங்கள் இப்படி தைச்சிட்டு லேஸ் தைச்சதுக்கப்புறம் உள்ளே தள்ளி தள்ளி நம்ம கொடுக்கும்போது அந்த சைஸும் நமக்கு கரெக்டாக கிடைக்கிது, ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்குது. இது வந்து இப்போ இந்த காப்பி கலர் வந்து ரவுண்ட் நெக்கில் கொடுக்காம கூட சும்மா லேஸ் மட்டும் வச்சு கூட இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். நம்மளோட ஒரு ஐடியா தான் எல்லாமே. உங்களுக்குன்னு சில சிந்தனைகள் இருக்கும். சரி, இதை நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்குன்னு சில ஐடியா இருக்கும். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி பண்ணினா இதுக்கு நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும் இல்லையா, அது மாதிரி கூட பண்ணுங்கள். ஆனால் எதுவுமே இது வராது அது வராதுன்னு தள்ளி நின்றாதீங்க. எல்லாமே நம்மளால் முடியும். எதுவுமே நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்மளால் முடியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவீங்க. நம்மளோடைய ப்ளவுஸ் கூட ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வெளியில் தைச்சி கொடுக்கறத ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பசங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லா அழகாக வந்துச்சு, எந்த கரெக்ஷனும் இல்லை, உங்களுக்கு ஃபஸ்ட்டு திருப்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமருக்கு அடுத்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து கஸ்டமருக்கு நம்ம முன்னாடி பண்ணணும், ஏதோ ஒன்று சொதப்பிட்டோம் அப்படின்னா அது சரி கட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்ம ப்ளவுஸுக்கு ஏதோ சரியாக இல்லைன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இல்லைன்னா வந்துட்டு அடுத்த ப்ளவுஸுக்கு நம்ம சரி பண்ணிப்போம். ஆனால் கஸ்டமர்கிட்ட நம்ம காசு வாங்குகிறோம் இல்லையா, அப்போ அவங்க ஏதாச்சும் பட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் யோசித்து பண்ணுங்க. இப்போ நல்லா டைட்டாக தூக்கி விட்டு தைச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. இது காட்டன் ப்ளவுஸு நான் தண்ணியில் அலசி போட்டு தான் தைக்கிறேன். தண்ணியில் போடாமல் தைக்கல. ஏன்னா வந்து இதெல்லாம் பயங்கரமாக சுருங்கும். அதனால் வந்து தண்ணியில் போட்டுட்டு தான் தைச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து காட்டன் ப்ளவுஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். தண்ணியில் போடாமல் தைச்சா ரொம்ப சுருங்க ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கு பாசி கொடுத்துர்லாம். இந்த கோல்டன் கலர் பாசி எல்லா கடைகள்லேயும் நூல்கண்டு கடைகளில் கிடைக்கிது. இப்போ ஒன்றுக்கும் ஒரு 2 தடவை குத்திட்டு அப்படியே லைனாக போயிடலாம். அடியில் வந்து நூல் கட் பண்ண தேவையில்ல, அப்படியே கொடுத்துடலாம். இல்லைன்னா ஒன்றுக்கு கட் பண்ணிக்கிட்டு இருந்தால் டைம் ஆகும். நீங்கள் வந்து ஒரு 4 இல்லைன்னா 5 நூல் கோர்த்துக்குங்க. கொஞ்சம் கனமாக கோர்த்திங்கன்னா சீக்கிரமாக பிச்சுக்காமல் இருக்கும். 2 நூல் இப்படி கோர்த்திங்கன்னா தான் அறுந்து போக வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 இல்லைன்னா 4 கோர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக முடிக்க போகிறோம். இப்போ கோர்த்துட்டு நம்ம அடியில் குத்தி நல்லா திக்க போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த டிசைன் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக கற்றுட்டு உங்கள் கஸ்டமரை அசத்துங்க. நீங்களும் செம்மையாக தைச்சி போடுங்க. ஏன்னா நம்மளும் எத்தனை காலத்துக்கு தான் ப்ளெயினாகவே ப்ளவுஸ் போடுவோம். நம்மளும் சூப்பராக போடலாம். நீங்களும் அழகாக இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் தைச்சி போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக பண்ணிட்டோம். கேன்வாஸ் இல்லாமல் த்ரெட் இல்லாமல் சூப்பராக கேன்வாஸ் கொடுத்த மாதிரி செம்ம டிசைன். நீங்களும் இதே மாதிரி தைங்க, செம்மையாக வரும். உங்கள் ப்ளவுஸை நீங்களே தைச்சி சூப்பராக போடுங்க. அதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் காட்டி நம்மளோட சேனல் இதுங்க. நம்மளோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.